இதுவரைக்கும் HHRM கிரியேட்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவிற்கு கீழ் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்க. அப்படியே இந்த ஹால் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. Userform 3ல இருக்க கமாண்ட் பட்டனில் இருந்து Userform 1ல இருக்க கமாண்ட் பட்டனை எப்படி ஆக்சஸ் பண்றது, அதுக்கான கோடிங் எப்படி ரைட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ச் பட்டனை அகைன் கிளிக் பண்ணிக்கோங்க, டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் Userform 1 எதுக்காகனா நம்ம Userform 3ல இருந்து தான் Userform 1 ஆக்சஸ் பண்ண போறோம். அதுக்கு Userform 1 டாட் தென் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரில் இருக்க இந்த Userform 1 ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த கமாண்ட் பட்டனை தான் நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கமாண்ட் பட்டன் நேம் எடுத்துக்கோங்க. இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸில் நேம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த நேமை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டிஃபால்ட்டாக கமாண்ட் பட்டன் தான் இருக்கும். பட் நான் என்னுடைய ஐடென்டிஃபைக்காக இங்கே என்னுடைய ஓன் நேம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் காப்பி. தென் எகைன் Userform 3க்கு வந்துடுங்க. எகைன் இந்த சர்ச் பட்டனை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டாட் பக்கத்தில் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் ட்ரூ. ஓகே, ஒன்ஸ் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஒன்ஸ் ப்ரிவியூ செக் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் ரீசெட் அண்ட் ரன். ஒன்ஸ் சர்ச்சிங் என்ஜினில் க்ரைட்டீரியா சர்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தென் செலக்ட் ஸ்ரீராம் ஸ்டூடெண்ட்டோடைய டோட்டல் டீடைல்ஸ் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த பட்டன் நம்ம ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். பட் Userform 3ல இருந்து இந்த கமாண்ட் பட்டனை நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.